முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் பெண் எடுக்கும் ராகுல் காந்தி. தேர்தல் முடிந்த பிறகு திருமண தேதியும் அறிவிப்பு. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிரித்திருக்கும் நிலையில் ரபேலியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தனக்கு எப்போது திருமணம் நடைபெறும் என்பது குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் வயநாடு தொகுதி எம்பியுமான ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். இந்த நிலையில் மக்களவை தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கும் நிலையில் 4ஆம் கட்ட தேர்தல் ஆனது நாட்டின் பல்வேறு தொகுதிகளில் 10 மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. இன்னும் 3 கட்ட தேர்தல்கள் இருக்கும் நிலையில் ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்கிறது. அதற்காக பிறகு ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டு இந்தியாவில் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்விக்கான விடை கொடுக்கப்படும் என்றார். ஆளுங்கட்சியான பாஜகவை எப்படியாவது ஆட்சியில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என காங்கிரஸ் தீவிரமாக செயலாற்றி வருகிறது. பல்வேறு மாநில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கிறது. குறிப்பாக அந்த கட்சியின் ராகுல் காந்தி நாடு முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தற்போது வயநாடு தொகுதியில் எம்பியாக இருக்கும் அவர் ரபேலி தொகுதியில் களம் காண்கிறார். கடந்த மே 3ஆம் தேதி ராகுல் காந்தி ரபேலியும் KL சர்மா அமேதியும் வேட்பாளராக களம்பெறுவார் என அறிவித்தது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தற்போது போட்டியிடவில்லை. ராகுல் காந்தி 2004 முதல் 2019 வரை அமேதி தொகுதியில் இருந்து தான் போட்டியிட்டார். கடந்த தேர்தலில் அவர் தோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது ரபேலி தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி இருக்கும் பாஜகவில் 3 முறை எம்பியாக இருக்கும் தினேஷ் பிரகாஷ் சிங்கை சந்திக்கிறார். 5ஆம் கட்டமாக ரபேலி தொகுதியில் மே இருப்பதாகவும் தேர்தல் நடக்கிறது. இந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தி முதன் முறையாக ரபேலி தொகுதியில் போட்டியிடும் நிலையில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. பிற வேட்பாளருக்காக பிரச்சாரம் மேற்கொண்டாலும் தனக்கான ரபேலியில் முதல் முறையாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசினார். அவருக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு எப்போது திருமணம் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் நிச்சயம் விரைவில் திருமணம் கொள்வேன் என கூறினார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.